ஐயா, உங்களுக்கு 62 வயசு ஆகுதுங்க. இன்னைக்கு காமராஜோட பிறந்த நாள். அவருடைய அரசியல் பயணங்கள், அவர் மக்களுக்கு ஆற்றிய பணி, அத பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்றீங்களா? அம்மா, ஒரே வார்த்தை சொல்லணும்னா காமராஜர் ஐயாவை பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது. கோடி இருக்குது, கோடிக்கு கோடி இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா காமராஜர் ஐயா தமிழ்நாடு கிடைச்சது தங்க புதையல் இல்லை, வைர புதையலுக்கு மேலே அவருடைய கல்வி கண் திறந்த நாள் அன்றைக்கி நம்ம அன்றைக்கி அவருடைய பிறந்தநாளை சிறப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும், மற்ற மக்களாகட்டும், மற்ற எல்லா ஜாதி ஜனங்களும் நாளைக்கு சிறப்பாக அவருடைய இதை கொண்டாடுறாங்க. ஏன்னா அவர் மேலே அவ்வளோ ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம். அவரை மாதிரிலாம் இனி ஒரு மனுஷன்லாம் பிறக்க முடியாது. இனி இருக்க அரசியலில் இனி யாராலையும் பிறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தங்கமான மனுஷன். அவர் கட்டின டேம் என்ன, அவர் கொண்டு வந்த மதிய உணவு காலை உணவு திட்டம் என்ன, அவர் செய்யாத ஒன்றுமே இல்லாமல் எப்படி எளிமையாக வாழ்ந்து எளிமையாகவே இருந்து எளிமையாக மக்களுக்கு எல்லா பொருளையும் செஞ்சுட்டு போயிருக்காருமா. அவரை பற்றி சொல்லணும்னா அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. கல்விக்கண் காமராஜர் நமக்கு கிடைச்சது தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது 100 கோடி ரூபா கொடுத்து 100 கோடி மக்களுக்கும் பெரிய ஒரு இது. அரசியல் சாணக்கியன், டெல்லியோட சாணக்கியன் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு அவரால், அதனால் அவரோட நல்ல இப்போ இன்றைக்கி பிறந்தனால நாங்கள் சிறப்புமாக இன்றைக்கி நாங்கள் குன்னத்தூர், அங்கே நம்பியூர், திருநெல்வேலி மாவட்டம், திருச்செந்தூர். எப்படி திருச்செந்தூரில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே சிலை இருக்குது. திருச்செந்தூரில் பஞ்சாயத்து போர்டுக்கு ஆஃபீஸருக்கு ஏற்ற மாதிரி எங்கள் வீட்டுக்கிட்டே சிலை இருக்குது. இன்றைக்கி அவ்வளோ ஒரு பெருந்தன்மையான ஒரு ஆள். இன்றைக்கி உலகத்துலேயே அவரை மாதிரி ஒரு ஆள் கிடையாதுமா. அவரோட சிறப்பு இன்னைக்கு என்றைக்கும் மக்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உலகம் அழிவாங்க. ஓகேம்மா.